வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வருக. இன்று நாம் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் செல்வத்துடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான தலைப்பைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம். காலையில் எழுந்தவுடன் செய்யும் சில சிறிய தவறுகள் லட்சுமி தேவியை உங்கள் வீட்டை விட்டு விரட்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நாளை மோசமாகத் தொடங்குவது முழு நாளையும் உங்கள் செல்வத்தையும் பாதிக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன. இன்றைய வீடியோவில் அதிகாலையில் நீங்கள் செய்யக்கூடாத 3 விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம், இல்லையெனில் லட்சுமி தேவி கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுவார். எனவே கடைசி வரை வீடியோவை பாருங்கள், ஏனென்றால் 3வது தவறு மிகவும் பொதுவானது, மேலும் அது மிகவும் விலை உயர்ந்தது. எனவே தொடங்குவோம். உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். காலை இந்து மதத்தில் மிகவும் புனிதமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த பிறகு செய்யப்படும் எந்தவொரு செயலும் பல மடங்கு பலன்களைத் தரும் என்று வேதங்கள் கூறுகின்றன. இந்த நேரத்தில்தான் கடவுள்களின் ஆசீர்வாதம் பூமியில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியான லட்சுமி தேவி குறிப்பாக வீட்டின் தூய்மை, நேர்மறை ஆற்றல் மற்றும் நல்லொழுக்க நடத்தையுடன் தொடர்புடையவர். நாள் சரியாக தொடங்கப்படாவிட்டால் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு பாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. பலர் அறியாமலேயே விழித்தெழுந்தவுடன் தவறுகளைச் செய்கிறார்கள், அவை வறுமை, துன்பம் மற்றும் நிதி நெருக்கடியை அழைக்கின்றன. எனவே விழித்தெழுந்தவுடன் ஒருவர் தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்களை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இதனால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும், மேலும் வீடு செல்வம், அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றால் நிரப்பப்படும். எழுந்தவுடன் உடனடியாக சண்டையிடுவது அல்லது கோபப்படுவது முதன்மையான தவறு. வேதங்களின்படி லட்சுமி கருத்து வேறுபாடு உள்ள இடத்தில் வசிப்பதில்லை. ஒருவர் விழித்தெழுந்தவுடன் யாரிடமாவது கடுமையான வார்த்தைகளை பேசினால், குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் செய்தால் அல்லது அவர்களின் மனதை எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பினால் அந்த சக்தியின் செல்வாக்கு நாள் முழுவதும் நீடிக்கும். வீட்டில் உள்ள சூழல் கனமாகி நேர்மறை அதிர்வுகள் சிதறத் தொடங்குகின்றன. லட்சுமி மென்மை, இனிமை மற்றும் அமைதியை விரும்புகிறாள். எனவே காலையில் எழுந்தவுடன் முதலில் கடவுளை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யுங்கள், மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாக பேசுங்கள். இது வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை செலுத்தி லட்சுமியை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. மற்றொரு பெரிய தவறு கைகளையும் முகத்தையும் கழுவாமல் அல்லது தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் சமையலறைக்குள் நுழைவது அல்லது சமைப்பது. இந்து பாரம்பரியத்தில் சமையலறை அன்னபூர்ணாவின் வசிப்பிடமாக கருதப்படுகிறது, மேலும் உணவு பிரம்மாவின் உருவகமாக கருதப்படுகிறது. உணவு மதிக்கப்படாத இடத்தில் வறுமை படிப்படியாக தலைதூக்குகிறது. வாயை கழுவாமல், குளிக்காமல் அல்லது குறைந்தபட்சம் கைகளையும் முகத்தையும் கழுவாமல் நேரடியாக சமையலறைக்கு செல்வது அசுபமாக கருதப்படுகிறது. இது வீட்டின் புனிதத்தை உடைக்கிறது, மேலும் லட்சுமி தேவி மகிழ்ச்சியற்றவராக மாறக்கூடும். எனவே காலையில் எழுந்தவுடன் முதலில் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், பின்னர் மட்டுமே சமையலறை அல்லது வழிபாட்டு தலத்திற்குள் நுழையுங்கள். 3வது முக்கியமான தவறு சூரிய உதயம் வரை தூங்கி சோம்பேறியாக இருப்பது. சூரிய உதயம் வரை தூங்குபவரின் வீட்டை விட்டு லட்சுமி படிப்படியாக விலகிச் செல்லத் தொடங்குவதாக வேதங்களில் கூறப்படுகிறது. சோம்பேறித்தனம் வறுமைக்கு மிகப்பெரிய காரணமாக கருதப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து குளித்து வழிபட்டு தனது வேலையை தொடங்குபவரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான கதவுகள் திறக்கும். அதே சமயம் நீண்ட நேரம் படுக்கையில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் குறைவான வாய்ப்புகளையே அனுபவிக்கிறார்கள். காலை நேரம் தியானம், பிரார்த்தனை மற்றும் நேர்மறையான தீர்மானங்களுக்கானது. இந்த நேரம் வீணடிக்கப்பட்டால் அன்றைய நாளுக்கான ஆற்றல் பலவீனமடைகிறது. மேலும் எழுந்தவுடன் கண்ணாடியில் பார்ப்பது, மொபைல் போன்களில் மூழ்குவது, எதிர்மறை செய்திகளை படிப்பது அல்லது உடனடியாக பணத்தை பற்றி கவலைப்படுவதும் அசுபமாக கருதப்படுகிறது. பாரம்பரியத்தின்படி காலையில் எழுந்தவுடன் ஒருவர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஒருவரின் உள்ளங்கைகளை பார்த்து கடவுளை நினைப்பது, ஏனெனில் லட்சுமி, சரஸ்வதி மற்றும் விஷ்ணு தேவி உள்ளங்கைகளில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. இது நாளுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை உறுதி செய்கிறது. லட்சுமியின் ஆசீர்வாதத்திற்கு வீட்டை சுத்தம் செய்வதும் அவசியம். காலையில் வீடு சிதறியிருந்தால், அது துடைக்கப்படாவிட்டால் அல்லது குப்பைகள் குவிந்திருந்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது. லட்சுமி தேவி சுத்தமான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே வசிக்கிறார். எனவே காலையின் முதல் பணி வீட்டை ஒழுங்கமைப்பதாக இருக்க வேண்டும். மேலும் வாசலில் தண்ணீர் தெளித்தல், பிரார்த்தனை பகுதியில் ஒரு விளக்கு ஏற்றுதல் மற்றும் சிறிது நேரம் மந்திரங்களை உச்சரித்தல் ஆகியவை மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. விழித்தெழுந்தவுடன் கடவுளுக்கு நன்றி செலுத்துபவர், பெற்றோரின் பாதங்களைத் தொட்டு நேர்மறையான எண்ணங்களுடன் தனது நாளை தொடங்குபவர் ஒருபோதும் செல்வப் பற்றாக்குறையை எதிர்கொள்ள மாட்டார். மாறாக புகார்கள், கோபம், சோம்பல் மற்றும் ஒழுங்கின்மை ஆகியவற்றுடன் தனது நாளை தொடங்குபவர் படிப்படியாக அதிகரித்து வரும் பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்.
எனவே லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் காலையில் எழுந்தவுடன் இந்த 3 தவறுகளைத் தவிர்க்கவும். கோபம் மற்றும் சச்சரவு, தூய்மையற்ற நிலையில் சமையலறைக்குள் நுழைதல், சூரிய உதயம் வரை தூங்குதல். அதற்கு பதிலாக அமைதி, தூய்மை மற்றும் கடின உழைப்பை தழுவுங்கள். இந்த 3 எளிய விதிகள் உங்கள் வாழ்க்கையில் நீடித்த செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும். வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரும் காலையை நேர்மறை ஆற்றலுடன் தொடங்கும்போது வீடு ஒரு கோவிலைப் போல புனிதமாக மாறும். மேலும் லட்சுமி அங்கு நிரந்தரமாக வசிக்கிறாள். இது நித்திய மரபின் செய்தி. நாளின் ஆரம்பம் வாழ்க்கையின் ஓட்டத்தை தீர்மானிக்கிறது. எனவே உங்கள் காலையை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்திருங்கள். உங்கள் செயல்களை உன்னதமாக வைத்திருங்கள். அப்போதுதான் செல்வம், செழிப்பு மற்றும் அமைதி உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைபெறும். இந்து மதத்தில் லட்சுமி தேவி செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தலைமை தெய்வமாக வணங்கப்படுகிறார். லட்சுமி நிலையற்றவள் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதாவது அவள் நிலையானவள் அல்ல, ஆனால் தூய்மை, நல்லொழுக்கம், பக்தி, மனநிறைவு மற்றும் நேர்மறை ஆற்றல் உள்ள இடத்தில் நிரந்தரமாக வசிக்கிறாள். லட்சுமி ஒரு வீட்டிற்குள் நுழையும்போது அல்லது சிறப்பு ஆசீர்வாதங்களை வழங்கும்போது அவள் முன்கூட்டியே சில நுட்பமான மற்றும் தெளிவான சமிக்ஞைகளை வழங்கத் தொடங்குகிறாள் என்றும் நம்பப்படுகிறது. இந்த அறிகுறிகள் ஆன்மீகமாகவோ அல்லது அன்றாட வாழ்க்கையில் சிறிய நிகழ்வுகளாகவோ வெளிப்படும். முதல் அறிகுறி வீட்டில் ஒரு நேர்மறையான சூழ்நிலையின் திடீர் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. எந்தவொரு வெளிப்படையான காரணமும் இல்லாமல் வீட்டில் அமைதி நிலவத் தொடங்கினால், குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் நல்லிணக்கமும் அதிகரித்தால், பழைய சச்சரவுகள் தானாகவே தீரத் தொடங்கினால், அது லட்சுமி தேவியின் வருகையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஏனெனில் லட்சுமி தேவி கருத்து வேறுபாடு உள்ள இடத்தில் வசிப்பதில்லை. இரண்டாவது ராசி வீட்டில் தூய்மையின் மீது ஏற்படும் தன்னிச்சையான ஈர்ப்பாகும். ஒரு நபர் தனது வீட்டை ஒழுங்கமைக்கவும், பிரார்த்தனை பகுதியை அலங்கரிக்கவும், தனது வீட்டு வாசலை சுத்தமாக வைத்திருக்கவும், எந்த வெளிப்புற அழுத்தமும் இல்லாமல் உத்வேகம் பெறும்போது தெய்வீக சக்தி உள்ளே நுழைய தயாராகி வருவதாக நம்பப்படுகிறது. மூன்றாவது ராசி காலையில் மகிழ்ச்சியான மற்றும் உற்சாகமான மனநிலை. ஒருவர் கவலை இல்லாமல் எழுந்தால், உள்ளுக்குள் வெளிச்சமாக உணர்ந்தால், எதிர்காலத்தைப் பற்றி நம்பிக்கையுடன் இருந்தால், இதுவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. நான்காவது ராசி ஒரு பசுவின் வருகை அல்லது வீட்டின் பிரதான நுழைவாயிலில் பறவைகளின் மெல்லிசையான கீச்சொலி. பாரம்பரியமாக இது செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஐந்தாவது ராசி நிதி ஆதாயத்திற்கான திடீர் வாய்ப்பாகும். சிக்கிய பணம் திரும்பப் பெறுதல், புதிய வேலை வாய்ப்பு அல்லது எதிர்பாராத வணிக லாபம் போன்றவை. லட்சுமி தனது வருகைக்கு முன்வழியை திறப்பதாக நம்பப்படுகிறது. ஆறாவது ராசி வீட்டில் நறுமணத்தின் அனுபவம், குறிப்பாக சந்தனம், தாமரை அல்லது தூபத்தின் தெய்வீக வாசனை. இது எந்த காரணமும் இல்லாமல் தோன்றும். தாமரை மலர் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிரியமானது. எனவே தாமரையை பார்ப்பதும் ஒரு மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. ஏழாவது ராசி என்பது அருகிலுள்ள கோவிலில் இருந்தோ அல்லது வேறு வழிகளிலோ சங்கு, மணி அல்லது மந்திரங்களை மீண்டும் மீண்டும் கேட்பது. இது வீட்டின் சக்தியை சுத்திகரிக்கிறது மற்றும் லட்சுமியின் ஆசீர்வாதங்களுக்கு முன்னோடியாக இருக்கலாம். எட்டாவது ராசி என்பது தண்ணீர், தாமரை, தங்கம், வெள்ளை யானை அல்லது லட்சுமியையே கனவில் காண்பது. இது கனவு அறிவியலில் மிகவும் மங்களகரமானதாகவும் எதிர்கால செல்வ வளர்ச்சியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. லட்சுமி பெண்மை வடிவமாக கருதப்படுவதால் 9வது ராசியானது வீட்டுப் பெண்களின் முகங்களில் ஒரு சிறப்பு பிரகாசத்தை குறிக்கிறது. வீட்டின் பெண்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும்போது வீடு லட்சுமியால் நிறைந்ததாக கருதப்படுகிறது. 10வது ராசியானது பசுமையான மற்றும் ஆரோக்கியமான துளசி செடியாகும். துளசி தூய்மை மற்றும் விஷ்ணுவின் அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் துளசி செழித்து வளரும் இடத்தில் லட்சுமி அங்கு வசிப்பதாக நம்பப்படுகிறது. 11வது ராசியானது வீட்டில் வழிபாடு, தானம், உண்ணாவிரதம் அல்லது மந்திரங்கள் ஓதுதல் போன்ற மதச் செயல்களுக்கு திடீர் உத்வேகத்தை அளிக்கிறது. 12வது ராசியானது உடைந்த பொருட்களை அகற்றி புதியவற்றை கொண்டுவருவதற்கான விருப்பமாகும். ஏனெனில் ஒழுங்கீனம் வறுமையை ஈர்க்கிறது. 13வது ராசியானது வெள்ளிக்கிழமை லட்சுமியின் நாளாக கருதப்படுவதால் 8 அல்லது வெள்ளிக்கிழமையின் சிறப்பு முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறது. 14வது ராசியானது வீட்டில் ஒரு நிலையான மற்றும் பிரகாசமான விளக்குச் சுடராகும். இது நேர்மறை ஆற்றலை குறிக்கிறது. 15வது ராசியானது குடும்பத்தில் ஒரு குழந்தையின் வெற்றி, திருமணத் திட்டம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு போன்ற நல்ல செய்திகளை பெறுகிறது. 16வது அறிகுறி என்னவென்றால் உணவுக்கும் லட்சுமிக்கும் இடையே ஆழமான தொடர்பு உள்ளது. 17வது அறிகுறி என்னவென்றால் விருந்தினர்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவதில்லை. ஏனெனில் விருந்தினர்கள் நாராயணனின் வடிவமாக கருதப்படுகிறார்கள். மேலும் லட்சுமி விருந்தோம்பலால் மகிழ்ச்சியடைகிறார். 18வது அறிகுறி என்னவென்றால் வீட்டுக் கோவிலில் உள்ள பூக்கள் நீண்ட நேரம் புதியதாக இருக்கும்.
19ஆம் அறிகுறி என்னவென்றால் நன்றியுணர்வு மற்றும் மனநிறைவு உணர்வுகள் திடீரென்று அதிகரிக்கும். 20ஆம் ராசி என்பது பழைய தடைகளை தானாக நீக்கி பணிகளை எளிதாக நிறைவேற்றுவதாகும். 21ஆம் ராசி என்பது வீட்டில் குழந்தைகளின் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் சூழ்நிலையை உருவாக்குவதாகும், ஏனெனில் தூய மகிழ்ச்சி தெய்வீக சக்தியை ஈர்க்கிறது. 22வது ராசி என்பது வீட்டில் கண்ணாடிகள், உலோகம் அல்லது நகைகளை பிரகாசமாகவும் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பதாகும். 23வது ராசி என்பது மழைக்குப் பிறகு அல்லது வானத்தில் ஒரு நல்ல காட்சிக்குப் பிறகு ஒரு வானவில்லின் காட்சி. 24வது ராசி என்பது ஒரு துறவி, பிராமணர் அல்லது முனிவர் மற்றும் அவரது ஆசீர்வாதங்களின் திடீர் வருகை. 25வது ராசி என்பது மனம் மீண்டும் மீண்டும் கடவுளை நினைவு கூர்வதும் எதிர்மறை எண்ணங்களை குறைப்பதும் ஆகும். இந்த அனைத்து ராசிகளின் அடிப்படை செய்தி என்னவென்றால், லட்சுமியின் வருகை செல்வத்துடன் மட்டுப்படுத்தப்படவில்லை, அதில் மன அமைதி, குடும்ப அன்பு, ஆரோக்கியம் மற்றும் மனநிறைவு ஆகியவை அடங்கும். வீட்டில் தூய்மை, நல்லிணக்கம், தர்மம், கடின உழைப்பு மற்றும் நன்றியுணர்வு அதிகரிக்கும் போது லட்சுமியின் ஆசீர்வாதங்கள் அருகில் உள்ளன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற அறிகுறிகளை நீங்கள் கவனித்தால் ஆணவம் கொள்ளாதீர்கள், அதற்கு பதிலாக பணிவு, தூய்மை மற்றும் நல்ல செயல்களை பேணுங்கள். மரியாதை, உழைப்பு மற்றும் நீதி கடைபிடிக்கப்படும் இடத்தில் லட்சுமி நிரந்தரமாக இருப்பார். எனவே லட்சுமியின் வருகைக்கு முன் இயற்கை, சுற்றுச்சூழல், கனவுகள் மற்றும் சூழ்நிலைகள் இணைந்து செழிப்பு உங்கள் கதவை தட்டப்போகிறது என்பதை குறிக்கிறது. உங்கள் வீட்டையும் மனதையும் அதற்கு தகுதியானதாக வைத்திருக்க வேண்டும். எனவே நண்பர்களே, லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் செய்யக்கூடாத 3 விஷயங்கள் இவை. நினைவில் கொள்ளுங்கள், செழிப்பு என்பது செல்வத்திலிருந்து மட்டுமல்ல, நேர்மறை ஆற்றல், அமைதி மற்றும் நல்ல மதிப்புகளிலிருந்தும் வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் மத மற்றும் ஆன்மீக அறிவுக்காக எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். காலையில் நீங்கள் முதலில் என்ன செய்கிறீர்கள் என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மற்றொரு முக்கியமான தகவலுடன் அடுத்த வீடியோ